வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல்களை உங்களோடு நேரடியாக வழங்கி வருகின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் மார்ச் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் தமிழகம் இலங்கையில பரவலாக வறண்ட வானிலை நிலவும். கடந்த நாட்கள்ல மிகவும் தீவிரம் அடைந்த வெப்பநிலை இன்று முதல் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், தமிழகம் இலங்கைக்கு அடுத்த மழை சுற்று தொடங்க இருக்கின்றது. பகல் நேர வெப்பநிலை இன்று அதிகரித்திருக்கும். மழை வாய்ப்புகள் பிற்பகல் 1 மணியிலிருந்து சற்று பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பிற்பகல் மாலை வேளைகளில் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். இலங்கையை பொறுத்தவரையில இன்று வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கும். மீனவர்களுக்கான தகவல், புயல் காற்றின் எச்சரிப்போ பெருமழைக்கான வாய்ப்புகளோ இன்று இல்லை. மீனவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் தொழில்களை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து இரவு நள்ளிரவு வேளைகளில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கும். தினமும் காலை 6 மணிக்கு நிறைய நண்பர்கள் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெற்று வருகின்றீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனல் அறிமுகப்படுத்திடுங்க. நாளை அதற்கு பிறகு வருகின்ற நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் இந்த வீடியோவில் முழுவதுமாக கொடுக்கின்றேன், பார்த்து பயன்பெறும் நண்பர்களே. புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி நண்பகல் வரையிலும் தமிழகம் இலங்கையில வறண்ட வானிலை இருக்கும். பிற்பகல் மாலை வேளைகளில் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள், குறிப்பாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள் பரவலாக மழை இருக்கும். தொடர்ந்து வியாழக்கிழமை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் நண்பகல் வரையிலும் பரவலான வறண்ட வானிலையும், பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகம் இலங்கையில அநேக இடங்கள்ல மழை இருக்கும். குறிப்பாக இலங்கை தேசத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மத்திய மாகாணம், தெற்கு மாகாண பகுதிகள் கனம் முதல் மிக கனமழையும், ஒரு இடங்கள்ல அதிக மழைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. மாத்தளை, தம்புள்ளை, குருணாக்கல் அதற்குட்பட்ட இடங்கள் அதிக மழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தீவிரமான மழை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகம் இலங்கையின் அநேக இடங்களில் மழை இருக்கும். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும், இலங்கையின் வட மாகாணம், வடமத்திய மாகாணம், தெற்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணம், மத்திய மாகாணங்கள் பரவலாக மழையின் வாய்ப்புகள் இருக்கின்றது. நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. இன்னும் நம்முடைய சேனலை அநேகம் நண்பர்களுக்கு கொண்டு செல்ல மற்ற நண்பர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திடுங்க. சனிக்கிழமை 4ஆம் தேதி மாலை வேளைகளில் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் மிதமான மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில தேசத்தின் அனைத்து பகுதிகளிலுமே கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து இரவு நள்ளிரவு வேளைகளில் சற்று மழை குறையும். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 3 மணிக்கு பிறகு, பிற்பகல் 1 மணிக்கு பிறகாகவே தமிழகம் இலங்கையில மழை தீவிரம் அடையும். நிறைய நண்பர்கள் நாம் தமிழகம் இலங்கையில எப்பொழுது மழை தீவிரமாக எதிர்பார்க்கின்றோம்.
நிச்சயமாக ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரம் நமக்கு மழை தீவிரம் இருக்கின்றது. பாருங்க, ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை வேளைகளில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள் என அநேக இடங்கள் தீவிரமாக மழை கொட்டி தீர்க்க இருக்கின்றது. சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோவை, மதுரை, திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை தேசத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் மழை இருக்கும். குறிப்பாக கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணங்கள் அநேக இடங்கள்ல மழை தீவிரமடையும். ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி இரவு நள்ளிரவில் மழை குறையும். திங்கட்கிழமை 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம், இலங்கையிலும் மழை அதிகரிக்கும். தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் மழை தீவிரமாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், மத்திய மாவட்ட பகுதிகள், டெல்டா, தென் மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் மழை தீவிரமடையும். இலங்கையின் வடமத்திய மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள், மத்திய மாகாணங்கள் அநேக இடங்கள்ல தீவிரமாக மழை பதிவாகும். இது போன்ற தினசரி வானிலை தகவல்களை துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய சேனலுடைய இன்ஃபோ பேஜில் வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே போய் நம்முடைய சேனலுடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் சேவ் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டுமல்ல, யூடியூப் சேனல், நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தொடர்ந்து இது போன்ற அடுத்தடுத்த நாட்கள்ல வானிலை நிலவரங்கள் இன்னும் விளக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்காகவே வழங்கப்படுகின்றது, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக நோவா அகாடமி சேனலை நிறைய நண்பர்கள் நீங்கள் பார்த்து வந்தீங்க. ஏறத்தாழ 43,000 நண்பர்கள் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பயன்பெற்று வந்தீங்க. ஒரு சில காரணங்களால் நம்முடைய சேனல் இப்பொழுது ஒளிபரப்ப முடியாத நிலையில நம்முடைய சேவை தொடர வேண்டும் என்பதற்காக வெதர்மேன் நோவா என்ற இந்த சேனல் உங்களுக்காக நான் தொடர்ந்து வழங்கி வருகின்றேன். பார்த்து பயன்பெறுங்க. நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அடுத்த நாள் தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.